நாவும் யாவும் போற்றிடும் அந்த இயேசுவை ஆண்டவரும் இயேசுவை ஆண்டவர் மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தார். கால்கள் யாவும் உறங்கும், நாவும் யாவும் போற்றிடும் அந்த இயேசுவை ஆண்டவர். He is Lord, He is Lord. He has risen from the dead, restored. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is Lord. And the இயேசுவை ஆண்டவர். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஒரு நிமிஷம். அந்த இயேசுவை ஆண்டவர். அப்பா, மரித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த தேவனாய் கர்த்தர், அன்றைய கால்கள் யாவும் முடங்கட்டும், நாவுகள் யாவும் போற்றிட்டும் அந்த இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லினாங்க. அப்பா, இந்த நாளை கர்த்தரை தொழுது கொள்ள முடியும், ஆராதிக்க முடியாது. நீ கொடுத்த நல்ல நேரத்திற்காக, ஜீவனுக்காகவும், பெருனுக்காகவும், ஆஸ்வதற்காகவும் துதிக்கும் 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 துதிக்கும். இந்த காவல் தேவன் தாம் இலவபுரியோடு இந்த வழிநடத்தும் காத்துக்கொள்ள ஆளுகை செய்யுமப்பா. அப்பா, இந்த காவலை துதிக்கும் போது இந்த காதல் தோக்குறது முடிவரைக்கும் நீரே எங்களோடு அவசியமானபடியாக சொல்லிக்கிறோம். எல்லா பகுதியும் சுமத்தப்படும் நீரே காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. இந்த பாடல் சொல்லுது, ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடும் ராஜாதி ராஜா இயேசு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. நான் துதிக்கிறதுக்கு ஒருபோதும் குறுகி போகாததை கட்டை பலனுக்காக ஜீவனுக்குள்ளாய் கட்ட நிரம்பி வலையை செய்தவர் கட்டை கட்டி உயர்த்தி கட்டை பாடி துதிப்போம். சாத்தானை துதிப்போம். சாத்தானை நெருங்கி துதித்தலை அபரிதமாக வேண்டிய தேவனை துதித்து ஆராதிப்போம். ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடும் ராஜாதி ராஜா நாம் இயேசுவை. என்று ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடும் ராஜாதி ராஜா நாம் இயேசுவை. பாடு ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா, என்று ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா. பாடு ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா, என்று
புது பலன் தருவார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தருடைய பலன் எனக்கு போதும். அல்லேலூயா. இந்த காலை தேவ சமூகத்தில் நீங்கள் கரங்களை அசைத்து எப்பொழுது கர்த்தர் செய்கிறார்கள் ஜீவனுடைய நன்மைகளும் கர்த்தர் கிருபையிலும் வாழ்க்கை தொடரும். அல்லேலூயா. கடலை பாடலை பாடுவோமாக. எல்லாம் உள்ளது ஆகுவது தேவா. எத்தனை பேர் எல்லாமே நன்மைக்காக தான். கர்த்தரை துதிக்கும் ஆராதிக்கும் பெரிய விலை நம்மளுக்கு கடந்து வருவது எல்லாரும் கரங்களை அசைத்து பாடி Thank you.
மார்போடு அணைத்துக் கொள்கிறவர் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. சொந்தக்காரன் உற்றார் எல்லாரும் கைவிடுவாங்க, ஆனால் கைவிடாத தேவனாய் கர்த்தர் நம் தேவனாய் கர்த்தர் ஒருவரே. ஆமென். ஹல்லேலூயா. நாளைக்கு முன்பதாக ஒரு அநேக கிலோமீட்டர் தள்ளிட போன் கால் வந்துச்சு. அநேக வருடங்களாய் எங்கள் ஊழியங்களை செய்கிறார்கள். சுகர் பிபி அதிகமான நிமித்தமாய் பிரெயின் ஸ்ட்ரோக் ஆயிட்டு நிமித்தமாக அந்த மெமரி பவரை அவங்க எழுதிட்டாங்க பாஸ்டர். நான் சொன்னேன், எத்தனை சோதனைகள் எத்தனை நெருக்கங்கள் ஒலிம்பிக் பாதையில் வந்தாலும் கர்த்தர் நம்மளை கரம் பிடித்து நடத்துகிற தேவனாய் கர்த்தர். கண்ணீரோடு அவங்களுக்காக செபித்த கர்த்தர் கர்த்தர் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. நான் சொன்ன சில நாட்களுக்குள்ளாக மறுபடியும் அவங்க உற்சாகமாக ஒளிகளை செய்வார்கள். ஆனால் தேவனாய் கர்த்தரை சுவாசிக்கும் போது அவர் நன்மைகளை கர்த்தர் செய்து இந்த பாடல் சொல்லப்படுகிறது. அக்கினி கூட நடந்தாலும் கண்ணீர் நடந்தால் சோதனையும் மிக பெரினாலும் ஜெய நமக்கு. ஹல்லேலூயா. உங்ககிட்ட பார்த்து சோதனை ஜெயிக்க மனுஷன் தான் பாக்கியவான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சோதனை வருது வராமல் இருக்கிறது தெரியல, வருந்தாலும் கர்த்தர் செய்வார். ஞானத்தரமான ஒளியான ஸ்வேட்டிலிருந்து தூக்கி எடுத்து தேவனாய் கர்த்தர். இந்த பழைய பாடல் அருமையான ஒரு பாடல், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். துதித்து பாடி பார்க்கிறரே, இந்த பாடலை பாடி நாம் துதிப்போமாக. நன்றாக பாடலை தட்டி ஆராதிக்கலாமா? துதித்து பாடிட பார்க்கிறரே, உங்களையே சுவை நாமமே. துதித்து பாடிட பார்க்கிறரே, உங்களையே சுவை நாமமே. துதிகளை மாற்றி வாசம் செய்யும் சோதனைக்கும் ஆனந்தமே பரமானந்தமே நன்றியானமே துதி சாற்றிடுவோம் நன்றியானமே
வந்தாலும் தேவனுடைய பலன் நம்மளுக்குள்ள கடந்து வரும். ஹalleluya. நல்ல ஒரு அருமையான பாடிய பாடல்கள் நம் சிறு வயதில் இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கிறோம். அது பாட பாட இன்னும் பலன் உற்சாகம் நம்மளுக்குள்ள கடந்து வருகிறது. ஹalleluya. நம்ம எல்லோரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி நம் கரங்களை வைத்து நாம் கர்த்தரை நாம் ஆராதனை செய்வோமாக. சிலது நேரம் சத்தங்கள் உயர்த்தி my
இயேசுவே நாமம் ஆளுகை செய்யட்டும் அப்பா. And
கரம் உன்னை பலப்படுத்த போகிறது. சுதந்திர நாள் கொண்டாடினோம் அப்பா. அடைய ஒவ்வொரு காஷ்மீர் முதல் கொண்டு கன்னியாகுமரி வரைக்கும் அடைக்கிறாங்க. பிரசனம் இறங்கட்டும் அப்பா, அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா. Hallelujah, we celebrate the Independence Day today. We want to pray for our nations. நம்ம எல்லோருமே கரவேந்திய தேசத்துக்கான ஜெபிக்கிறோம் ராஜாவே. ஒவ்வொரு அடைக்கிற டிஸ்ட்ரிக்டாக ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு கிராமங்களுக்காக, ஒவ்வொரு பட்டணத்துக்காக, ஒவ்வொரு தாலுக்காக ஜெபிக்கிறோம் ராஜாவே. We want to pray for each and every state, over in the city and district. Hallelujah, hallelujah. Glory Hallelujah. நம்ம ஜெபிக்கிற மட்டும் யாரும் ஜெபிக்க மாட்டாங்க. சொல்லுங்க, நாங்க இந்தியா தேசத்துக்கான ஜெபிக்க போகிறோம் ராஜாவே. உம் நாமம் வாழ்த்துவோம், உம் சித்தம் நிறைவேறட்டும். என் தேசத்துக்காக, என் தேசத்தின் எல்லைக்காக ஜெபிக்கிறோம் ராஜாவே. எங்களை ஆளுகை செய்கிற ஒவ்வொரு மினிஸ்டர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். அடைக்கடவே எங்களை காக்கிற ஒவ்வொரு சோல்ஜருக்காக நம்ம ஜெபிக்கிறோம் ராஜாவே. We want to pray for the ruling each and every leaders. And we want to pray for the commanders and militaries and everyone. எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். எனக்கு காப்புறதான ஒவ்வொருவரையும் ஜெபிக்கிறோம் ராஜாவே. சிறு பிள்ளைகள் போட்டு பெரியவர்கள் இருக்கிறோம். அடைய ஒவ்வொருவரையும் அடைகளை காக்கணும் அப்பா. சில நேரம் வாயிலிருந்து எத்தனையோ பேர் மறித்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் இது இயற்கை நிமித்தமாக மறித்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் இந்த கொரோனா வைரஸ்ல மறித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீதிமானுடைய ஊக்கமான ஜெபம் தேசத்துக்கு தேவை. நீதிமான விளையாட பெற்ற ஜெபம் தேசத்துக்கு தேவை. முழங்கால் படித்து ஜெபிக்கிற ஜெபம் தேவை. கண்ணீரோட ஜெபிக்கிற ஜெபம் தேசத்துக்கு தேவை.
ஆவிக்குரிய காரியங்களுக்காக நம்ம ஒளிம்பிக் கொண்டே இருப்போம். இந்த காலசிலமாக என் தேசத்துக்காக நான் ஜெபிக்க போகிற பாட்சா. Hallelujah. We pray every time, each and every time for our needs only. We not pray for others. Today this time is the precious time for prayer for our nation of India. இந்த தேசம் விளையாடப்பட்ட நேரமா இருக்குது. என் தேசத்துக்காக ஜெபிக்க போகிறேன். என் கண்கள் காணட்டும் அப்பா, என் செவிகள் கேட்கட்டும் அப்பா. அவருடைய கருத்து தேசத்துல பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்க போகிறேன். இந்த 2021 வருஷத்துல ஒரு பெரிய ஒரு வெளிச்சத்தின் தேவனை கர்த்தர் இந்த தேசத்துல வெளிக்க போகிறேன். ஓரிக்கா எல்லா எங்கும் அநேக இடங்களில் ஊழியர்களை ஸ்தாபிக்க போகிற புதிய சபைகள் கட்டப்படப்பட்டதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவ ஜனமே, எல்ஷடாய் சபையை இந்த நாள்ல கர்த்தர் உங்களோடு பேச போகிறார் என்று விசுவாசிக்கிறேன். இந்த 74வது சுதந்திர நாள் அன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஏசாயா புத்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துக்கு நாம் திருப்பிக் கொள்ளலாம். தேவ ஜனமே, அந்த வசனம் சொல்லுது, so do not fear for I am with you. Hallelujah. இந்த வசனத்தை பார்க்கும்போது நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்கிறார். தேவ ஜனமே, பயந்து வேதனையோடு நீங்கள் இருந்தால் நான் சொல்கிற ஒரு காரியத்தை தேவ ஜனமே நீ பயப்பட தேவையில்லை. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 74வது சுதந்திர நாளை நம்ம செலிப்ரேட் பண்ணோம். 15th தான், இன்னைக்கு 16ஆம் தேதி. ஆனால் ஒரு காரியத்தை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில புரிஞ்சு கொள்ள வேண்டும். இவ்வளவு நாள் இந்த தேசம் கட்டளையும் காவலிலும் இருந்தது. ஆனால் அந்த தேசத்துக்கு விடுதலை கர்த்தர் கொடுத்தார். அதே போல நான் நம்புகிறேன் இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு விடுதலையும் ஒரு அற்புதத்தையும் செய்ய அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறார். தேவ ஜனமே, எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் மாற்ற அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறார். அந்த வசனத்தை பார்க்கும்போது ஆழத்துல, so do not fear for I am with you, do not be dismayed, I am your God. Hallelujah. பாருங்க, ஆண்டவர் emphasize பண்ணி சொல்லுகிற ஒரு காரியம், I am your God. It means Emmanuel. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். தேவ ஜனமே, அநேக நேரத்துல we are not recognizing the glory of God. ஆண்டவருடைய பிரசன்னத்தை அநேக நேரத்துல நம்ம recognize பண்ணிடல. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரா இல்லையான்னு. ஆனால் வேதம் சொல்லுது அவர் இம்மானுவேலா இருக்கிறார். It means God is with us. Hallelujah. அவர் போகிறவராக நம்மோடு வருகிறார். தேவ ஜனமே, எல்ஷடாய் சபையே, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தங்களை சொல்லுகிறேன். இந்த புதிய நாள் அன்றைக்கு, இந்த ஓய்வு நாள் அன்றைக்கு கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இவ்வளவு நாள் பயத்தோடு வேதனையோடு நீங்கள் இருந்தால் இன்றைக்கு நீ பயப்பட தேவையில்லை. இம்மானுவேல் உன்னோடு இருந்து உனக்கு சர்வ வல்லவராய் இருந்து சகலத்தையும் அவர் வெற்றி தர அவர் வல்லவராய் இருக்கிறார். அந்த வசனம் சொல்லுது பாருங்க, I will strengthen you. இந்த நாள்ல நீங்க சொல்லலாம், பிரதர் எனக்கு பலனே இல்ல, எல்லாம் சோர்ந்து போய் இருக்கிற வேதனையில இருக்கிறேன், என்கிட்ட பலனே இல்ல, நான் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. பலன் இல்லாதவனுக்கு பலன் தருகிற தேவன், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். அருமையான தேவ ஜனமே, வேதம் சொல்லுது, in our weaknesses is our strength. அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் இந்த நாளிலும் உங்களுக்கு ஒரு புதிய பலனை தருவார், புதிய சுகத்தை தருவார், ஆரோக்கியத்தை தருவார். முதலாவது பாயிண்ட் வந்து நீ பயப்படாதே. இரண்டாவது குறிப்பு வந்து கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். இந்த நாளிலும் எல்லா பலவீனத்தை ஆண்டவர் நீக்கி உனக்கு ஒரு புது பலனை தர அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறார். இந்த பலன் இல்லாத நேரத்துல பாருங்க, அநேக நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் நம்மளுக்கு பலன் இல்லை, நம்முடைய வாழ்க்கை முடிந்ததுன்னு நினைக்கிறோம். நம்மளுக்கே நினைக்காத நேரத்தில், நினைக்காத நிமிஷத்துல கர்த்தர் உதவியாய் வருவார். தேவ ஜனமே, பாருங்க, ஒருத்தன் வந்து அந்த பூல் ஆஃப் பெத்தஸ்டால வந்து 38 வருஷமாய் அவன் ஒரு என்னது பேரலைஸ்டா அந்த இடத்துல இருக்கிறான். அநேக பேர் பாருங்க, அந்த குளம் ஸ்டேர் ஆகும் போது அநேக பேர் அந்த குளத்துல போய் சுகத்தை பெற்றுக் கொள்வாங்க. ஆனால் 38 வருஷம் இவன் வந்து அவனால ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, அவனால எழும்ப முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இவன் திமிர்வாரக்காரன், இஸ் paralyzed person. பாருங்க, இவன் அந்த தண்ணிக்குள்ள போகணும்னு ட்ரை பண்ணும்போது somebody else will get inside and receive a miracle. பாருங்க எவ்வளவு வேதனை இருக்கும். அநேக பேர் சுகத்தை பெறுறாங்க, அநேக பேருக்கு விடுதலை கிடைக்குது, போறாங்க. ஆனா இவனுக்கு விடுதலையே இல்லை, இவன் வேதனையில இருக்கிறான். ஆனால் தேவ ஜனமே, ஒரு நாள் இயேசு அந்த அறையில வருகிறார். பாருங்க, அவன் நினைக்காத நேரத்துல, நினைக்காத நிமிஷத்துல இயேசு வந்து
அவனை கையை பிடித்து தூக்குறார். அப்பொழுதே அவனுக்கு சுகம் வந்தது. ஹalleluya. ஏன் இந்த காரியத்தை சொல்கிறேன்? he never even dreamt, he never even imagined இயேசுவே வருவார் என்று. அவன் நினைத்தா அந்த குளத்துள்ள போனாதான் எனக்கு சுகம் கிடைக்கும்னு. அவன் நினைக்காத நிமிஷத்துல, நினைக்காத நேரத்துல இயேசுவே வந்து அவன் கையை பிடித்து தூக்கி அவனுக்கு சுகமாக்கினார். ஹalleluya. இந்த நாளிலும் எல் ஷடாய் சபையே, இன்னைக்கு நான் சொல்கிறேன், நீ நினைக்காத நேரத்துல, நினைக்காத நிமிஷத்துல கர்த்தர் இயேசு உன் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஹalleluya. அவரே உன் கையை பிடித்து நடத்தி செல்ல போகிறார். ஆமென். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? Are you not excited today because Jesus is our healer? Hallelujah. மூணாவது குறிப்பை பார்க்கும்போது I will uphold you with my righteous right hand. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு I will uphold you with my righteous right hand. அவர் வலது கையால உன்னை என்ன பண்றாரா? நீதியின் வலது கையால அவர் உன்னை தாங்கி நடத்துகிறாரா? Who can lead us through, my dear friend? இந்த பூமியில எல்லா அன்பெல்லாம் மாயே. நான் சொல்றேன், எல்லா அன்பு மாறிடும், ஆனால் மாறாத அன்பு இயேசுவுடைய அன்பு. அவர் சொல்றாரு உன்னை நான் என்னுடைய வலது கையில பிடித்து நடத்தி செல்கிறேன். இதுக்கான ஒரு நல்ல ஒரு வார்த்தையை நான் காட்டுகிறேன். தயவுசெய்து நாம் யாவரும் சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். Let's all turn our Bible to Psalm 20 verse 4. இந்த வசனத்தை நீங்க படிக்கும்போது அருமையாக இந்த இடத்துல தாவீது இவ்வளவாய் சொல்லுகிறார். Psalm 20 verse 4. May he give you the desire of your heart. Hallelujah. பாருங்க, if the Lord is at your right hand and if he is leading you through, நான் ஒரு காரியத்தை சொல்றேன், he will give you the desire of your heart. நீ எதை விரும்புகிறியோ அதை ஆண்டவர் தருகிற தேவன். அதுக்குன்னு சொல்லிட்டு AK-47 கூட ஆண்டவர் கொடுக்க மாட்டார். எத்தை நீங்க கர்த்தரே உங்களுடைய சித்தத்துக்கு நான் அர்ப்பணிக்கிறேன், ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின்படி எனக்கு தாங்க, நான் நிச்சயமா சொல்லுகிறேன். எபேசியர் 3:20 சொல்லும்போது நினைப்பதுக்கும் ஜெபிப்பதுக்கும் அதிகமாய் கர்த்தர் தரப்போகிறார். ஹalleluya. அந்த வசனம் பாருங்க, may he give you the desire of your heart and make all your plans succeed. அநேக plans. Brother, I have so many plans, but no plans has been succeeded. I want to tell you, today we have a God of success. Hallelujah. We have a God who can make that impossible possible, who can change situations, who can change everything in our life, my friend. In the நாளும், in the ஓய்வு நாள் அன்றைக்கும், why don't you give your plan to the hands of God and say, God, let your plan be established. All these days, Lord, I planned many things and I was in a failure, but oh God, I want to give everything what I have to you. Lord, let your plan be established in my life. Hallelujah. If God's plan is established in your life, it will be the best. Many people are saying, brother, many things are delayed. It is a delay, but it is not a denial for you. இன்னைக்கு நான் சொல்றேன், அநேக காரியம் நம்முடைய வாழ்க்கையில தாமதம், ஆனா ஆண்டவர் அந்த காரியத்தை உங்க வாழ்க்கையில பெஸ்டா செய்வார். If he does things, it will be the best in your life, my friend. So today, remember the third point. He says, I will hold you by my right hand and I will lead you through. இதுக்குன்னு ஒரு பெரிய ப்ராமிஸ் எதுவுமே இல்லைங்க. முதல் சொன்னாரு, நீ பயப்படாதே. ரெண்டாவது சொல்றாரு, நான் உன்னை பலப்படுத்துறேன். மூணாவது சொல்றாரு, உன் வலது கையை பிடிச்சி நடத்தி செல்றேன். அப்போ வலது கையை உன்னுடைய வலது கையை அவர் பிடிச்சி நடத்தி செல்லணும்னா, அப்போ நீங்க நினைச்சோங்க உன்னுடைய எல்லா ரிக்வெஸ்ட் இஸ் granted. Hallelujah. So God will grant every request of you. This guy even never imagined, even on the Bethesda kullathula irukkavan, he never even dreamt that the creator of all will be there. Hallelujah. Today I would like to tell you, no eyes have seen, no ears have heard what the Lord has bestowed for you. இன்னைக்கு நான் சொல்ற, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறார். எல் ஷடாய் சபையே, ஒரே ஒரு காரியம் நீங்க செய்ய வேண்டும், கர்த்தருக்கு பூர்ணமாய் அர்ப்பணிக்க வேண்டும். எல் ஷடாய் means சர்வ வல்லவர் நம்மோடு இருக்கிறார். The mighty God is with us. I want to emphasize this word. Psalm 91 verse 1. He who dwells in the shelter of the Most High will rest in the shadow of the Almighty. What is the word abbreviation for Almighty? El Shaddai.
It means El Shaddai, Almighty God. Hallelujah. When the Almighty God, He who dwells under the shelter of the Almighty God. Are you under the shelter of the Almighty God? My dear friend, when you are under the shelter of the Almighty God, no weapon formed against you shall stand. Hallelujah. Because you are under the mighty blood of Jesus. Hallelujah. David Janame, I'm all excited as I'm preaching to you. இன்னைக்கு நான் சொல்ல வேண்டும், கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறார், உன்னோடு இருக்கிறார், உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார். Because the word of God says, the Most High will rest in the shadow of the Almighty. Hallelujah. Today, are you under the Most High God? If you are under the Most High God, I challenge you, nothing can shake you. Hallelujah. பக்கத்துல ரெண்டு பேருக்கு பார்த்து சொல்லுங்க, nothing can shake me. Nothing can shake me because the Lord Almighty is there with me. That's the reason why you are in the church called as El Shaddai. Hallelujah. El Shaddai சபையில இருக்கும்போது உங்களை எதுவுமே உங்களை அசைக்க முடியாது. நிச்சயமாய் சொல்கிறேன், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். I want to take this time and thank our dear Pastor Kumresh for giving this opportunity for me to preach. Hallelujah. நிச்சயமா சொல்றேன், தேவன் உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய சபையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். Hallelujah. If God is for you, nobody can stand against you. Many promises people would have made. All that promises would have been failed in your life. Don't worry. We have El Shaddai. When El Shaddai is there, everything will be all right in our life. My dear friend, அந்த மூணாவது குறிப்போடு கர்த்தர் உன்னுடைய வலது பாசத்துல இருந்து அவர் உன்னை வழிநடத்த போறார். At this moment, I want to pray for you, my dear friend. God is going to do that supernatural miracle over your life. This is the day the Lord has made. ஆண்டவர் இந்த நாளை ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். நிச்சயமாய் நான் நம்புகிறேன், there is going to be a supernatural healing in your life. Hallelujah. No matter what disease, no matter what infirmity, I want to tell you, Jesus is our healer. Isaiah 53:5 says, by His stripes we have been healed. அவருடைய தழும்புனால சுகம் உண்டு. தேவ ஜனமே, நம்முடைய பாவங்கள், சாபங்கள் சகலத்தையும் கல்வாரி சிலுவையில இயேசு சுமந்தார். எதுக்காக சுமந்தார் தெரியுமா? உங்களுக்கு மறு ஜீவனை கொடுக்க, உனக்கு ஒரு புதிய வாழ்க்கை கொடுக்க. இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன், தேவ ஜனமே, கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார். Hallelujah. Your healing is not tomorrow, it is not day after tomorrow. Your healing is today, right at this moment as I'm going to pray. Why don't you give your life to Jesus? உன்னுடைய வாழ்க்கையை நீ இயேசுவுக்காக இப்பொழுதே நீங்க ஒப்பு கொடுங்க. நிச்சயமா சொல்கிறேன், இயேசு உன் உள்ளத்துல வந்து அவர் சகலத்தையும், நான் சொல்கிறேன் சகலத்தையும் அவர் புதிதாக்க போகிறார். Shall we look to God in prayer? Before I pray, if there is any secret sin in you, why don't you give your life to Jesus? ரகசிய பாவம் ஏதாவது இருந்தால் இந்த நிமிஷமே உங்களுடைய உள்ளத்தை இயேசு கொடுங்க. சொல்லுங்க, இயேசுப்பா, நான் தெரிஞ்சும் தெரியாமல் நான் தவறு செஞ்சிருந்தால் என்னை மன்னிங்க இயேசுப்பா. Lord, I give my body, my soul, my spirit into your hands and care. Forgive me, Jesus. Come into my heart. Lord, from today I will live for you. In Jesus' name I pray. Amen. As you are praying this prayer, Jesus has come inside your heart and He's going to do everything new. Hallelujah. Are you ready for your miracle? உன்னுடைய அற்புதத்துக்காக நீ ரெடியா இருக்கிறீங்களா? இந்த நிமிஷம் உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். எந்த இடத்துல வலி இருக்கோ, எந்த இடத்துல நோய் இருக்கோ, அந்த இடத்துல உங்க கைகளை வச்சுக்கொள்ளுங்க. நிச்சயமாய் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார். Maybe you are without a job, maybe there is pay cuts, maybe you have been struggling, maybe there is a problem in your family, maybe there is misunderstandings, குடும்பங்கள் பிரிஞ்சு போய் இருக்கலாம், வேதனையில் கடந்து சென்று கொண்டிருக்கலாம், maybe you don't have a child, so many things maybe you are undergoing. Those kind of people, why don't you take your right hand and place it towards your heart? And other people, right at this moment, I'm going to pray for you. Look for a miracle that every sickness, every disease will be healed in the mighty name of Jesus. Urabala sikiri andara makuraba ragalini sotorabo rebele sotorabo karabala samdarabadiaba. ஆண்டவரே, ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின்படி, do not be afraid, for I am with you. I will strengthen you. I will hold you by your right hand and I will lead you through, you said, oh God. According to this word, I pray for every viewer watching me. Ukaraba sikiri andara
Let there be restorations happening right now in their homes. Miracles, healings. நடக்க முடியாதவர்கள் நடக்குவதாக இப்பொழுது ஆண்டவரே, பார்வை இல்லாதவங்களுக்கு ஆண்டவரே இப்பொழுதே பார்வை வரட்டும் ஆண்டவரே. சப்பா டயபெட்டிக், சுகர் ஆண்டவரே, கொலஸ்ட்ரால் கஷ்டப்படுகிற ஒருவருக்கும் சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த வைரஸ் கொரோனா ஜுரத்திலையும் ஆண்டவரே ஜனங்கள் ஆண்டவரே பார்த்துக் கொண்டிருந்தால் இப்பொழுதே சுகம் உண்டாவதாக. Lord, I pray for the ones who are, Lord, having pay cuts, of God, who are suffering financially, physically, mentally, morally. Let there be a supernatural miracle, of God. The ones, of God, who are not married, let them be married. The ones who don't have a child, do a miracle over their lives. Lord, I pray for the ones who are looking for a supernatural miracle. They want, of God, to receive healing from cancers, from heart disease, from tumors, multiple disorder. I speak, of God, there will be a healing. Let them be completely delivered, oh Father. Bless each and every one. Cover them with your precious blood. Thank you for the miracle, Lord. Bless this wonderful church, oh God. Let this church grow. Bless our dear pastor, Lord, oh Father. Bless our dear pastor, Lord, Reverend Kumresh, oh God. Cover him with your precious blood. Lord, oh God, bless his wife, bless his children, bless each and every one, oh Father. Let them see a supernatural miracle in their life, in the ministry, in every manner, oh God. Let the church grow, God. Bless them, be with them. Thank you for everything what you have done and what you're going to do, Lord. I give you all the glory, honor, all the best praises. In Jesus' mighty name I pray. Amen and amen. God bless you, my dear friends. I believe that God has touched you. கர்த்தர் உங்களை தொட்டு உங்களை சுகமாக்கி இருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன். God bless you. Have a wonderful and a blessed Sunday.